ஓம் கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகம் என்ற அத்தியாயத்தை நாம இப்போ படித்துக் கொண்டிருக்கோம். இந்த அத்தியாயத்தின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் சொல்வதாக இதை ஆரம்பிக்கிறார். கேள்வி என்ன அப்படின்னா, எப்பொழுதும் உன் மீதே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, உன்னையே எப்போதும் ஈடுபாட்டுடன் உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உன்னையே அப்படிங்கிறது விஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உன்னையே, சகுண பிரம்மமாக இருக்கக்கூடிய உன்னையே, உன்னையே எப்பொழுதும் உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தன். இன்னொரு பக்தன் யாரு அப்படின்னா, அழிவற்றதும் இந்திரியங்களுக்கு புலப்படாததாகவும் இருக்கக்கூடிய, இந்திரிய அகோச்சரமான அவ்வியக்தமான அந்த மேலான பரம்பொருளாக இருக்கக்கூடியதை உபாசிக்க கூடியவன். இந்த 2 பேர்ல யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிற கேள்வியோட இந்த அத்தியாயமானது ஆரம்பிக்கிறது. அதுக்கு பகவான் ஃபர்ஸ்ட் ஒரு பதில் சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, என்கிட்டயே ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு கூட என்னையே எப்பொழுதும் உபாசித்துக் கொண்டிருக்கிறானே, அந்த விஸ்வரூப உபாசனை பண்ணக்கூடிய அந்த பக்தன், அவன் சிறந்த யோகியாக, யுக்த தமாகா அப்படின்னு நான் அவனை கருதுகிறேன். என்னிடத்திலேயே மனசை வச்சிருக்கணும், எப்பொழுதும் என்னிடத்திலேயே ஈடுபாடு உடையவனாக இருக்கணும். இதெல்லாம் கண்டிஷன்ஸ். அப்பதான் அவன் சிறந்த உபாசகன் அப்படின்னு சொல்ல முடியும். எப்போ ஒரு தடவை சீசனலா பகவானை பார்க்கறது, கோவிலுக்கு போறது வருது, மற்ற நேரமெல்லாம் நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கறது, அப்படி இருக்கிறவ பத்தி சொல்லல. வெரி வெரி சீரியஸ் டிவோட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை அப்படின்னு அபிராமப்பட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணினாலும் சரி, அந்த இறைவனை பற்றியே நினைக்கக்கூடிய, அந்த இறைவனே அனைத்துமாக இருக்கிறான் என்ற முழுமையான அறிவோடு கூட இருக்கக்கூடிய பக்தன் சிறந்தவன். நான் 2வதா ஒரு ஆள் கேட்டிருக்கேனே, அப்ப இவன் சிறந்தவன்னு சொல்லியாச்சுன்னா அவன் இதை விட சிறந்தவனா இல்ல இதை விட கம்மியா? இந்த கொஸ்டின் வருது இல்லையா? இப்ப பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பக்தனுடைய அடையாளங்களை ஸ்பெசிபிக்கா சொல்றார். அவன் எதை அறிந்ததனால் இந்த அடையாளங்களை பெறுகிறான், அல்லது இந்த அடையாளங்களை சம்பாதித்துக் கொண்டு அதை அறிகிறான். இப்படி 2மே நம்ம யோசிக்கலாம். முதல்ல அவன் தகுதியை பெற்று அதன் பிறகு இந்த அக்ஷர பிரம்மத்தை அறிகிறான். அதுதான் உண்மை. சாதன சதுஷ்டய சம்பத்தி தான் ஃபர்ஸ்ட் வருது. ஆனா அதை கண்டினியூஸா அவன் மெயின்டைன் பண்றான்ல, அது ஏன் அப்படின்னா இந்த அக்ஷர பிரம்ம ஞானத்தினால அவன் மெயின்டைன் பண்றான் அப்படின்னு இது ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த பக்தனானவன் எப்படி இருக்கான் அப்படின்னா, இந்திரியங்களை நன்றாக ஒருமுகப்படுத்தியவன், நெறிப்படுத்தியவனாக இருக்கிறான். சந்நியம் ஏந்திரிய கிராமம், இந்திரிய கிராமம் சந்நியம்ய, நன்றாக நியமத்தில் வைத்திருக்கிறான். நியமம் அப்படின்னு சொன்னாலே பை ரூல்ஸ், என்ன ரூலோ அது பிரகாரம் தான் நடக்கும். அதுக்கு மேல அதுல டீவியேஷன்ஸ் இல்ல. நான் டீவியேட்டிங் பர்சன். கண் எதுக்கோ அதுக்குதான். கண் எல்லாத்தையும் பார்க்கும். எதை வேணாலும் கண் முன்னாடி எது வந்தாலும் பார்க்கும். ஆனா மனசு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு கடிவாளம் போடும், இத பார்க்காத, இத பாரு அப்படின்னு. அப்படிப்பட்ட அதுதான் நியமம் பண்றது. எதை வேணா இந்திரியங்கள் ஓப்பனா இருக்குல்ல, பகவான் எப்படி வச்சிருக்கார்? வாய் ஒண்ணுதான் மூடிக்கலாம், மற்றது எல்லாத்தையும் ஓப்பனா தானே வச்சிருக்க. இந்த ஓப்பனா இருக்கிறத எதன் மூலமா கட்டுப்படுத்துறது? வாயை வேணா ஆண் திறக்காம மூடி கட்டுப்படுத்தலாம், மத்ததெல்லாம் மனசோடதான் லிங்க் பண்ணி தான் கட்டுப்படுத்தியாங்க. அப்ப இந்த முக்கியமான சூத்திரதாரி யாரு? இது வெளியில சுத்துறதுக்கு, ஊர் சுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதே இந்த மனசுதான். இந்த மனசுங்கிற கடிவாளத்தை வச்சு இந்த இந்திரியங்களை பிடிச்சு ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கிறது அவன் தான் சந்நியம்ய பண்றான். அவன் தான் நன்றாக நியமனம் பண்ணுகிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்டவனுக்கு எல்லா இடங்களிலும் அந்த சமத்தை பார்க்கக்கூடிய, எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய சர்வத்திர சமபுத்தயக அப்படி இருக்கிறான். சர்வபூத ஹிதேரதாக, ரொம்ப அழகான வார்த்தை. ஒரு ஞானியனுடைய மனசை இதை விட அழகா வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. பகவான் சொல்ற வார்த்தைகள் த அல்டிமேட். யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த மூலையில யார் இருந்தாலும் சரி, அவர்களுடைய மகிழ்ச்சியினால் இவன் மகிழ்ச்சி அடைகிறான்.
அப்படிங்கிற போதே ஒரு 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 பொது பொது நலம் கருதக்கூடிய ஒரு பர்சன். அப்ப சுயநலம் அற்றவன், பர்சனல் அஜெண்டா இல்லாத. காரணம் என்ன அப்படின்னா, இங்க இரண்டாவதாக ஒன்று இல்லைங்கிற அறிவு அவனுக்கு பூர்ணமாக இருப்பதனால் பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த வேத புத்திங்கிறதே இல்லை. அதுதான் அங்க விஷயம். என்ன ஞானிக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஞானத்தை பெற்றவன் வேத புத்தியை அறவே விடுகிறான். அபேத திருஷ்டி தான் அவனுக்கு இருக்கு. வேதம் அப்படின்னா பிரிக்கிறது, அபேதம்னா பிரிக்காம இருக்கு. ஒன்னொன்னா தனித்தனியா பார்க்கிறது, வேற்றுமைகளை பார்ப்பதுதான் வேத புத்தி. வேற்றுமை என்பதே தெரியாததுதான் அபேத புத்தி. வேற்றுமை என்பதே இல்லை, ஏனென்றால் இருப்பது ஒன்றுதான். இந்த விஷயத்துல அவனுக்கு நல்ல கன்விக்ஷன் இருக்கு. அது அது ஏன் அப்படின்னா, இந்த 8 விதமான லட்சணங்கள் நம்ம பார்த்தோம். அக்ஷரம் அப்படின்னு அடிவற்ற அந்த பரம்பொருள் ஆனது எப்படி எல்லாம் அறியப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்த அனிர்தேஷ்யம், அவ்யக்தம், சர்வத்ரகம், அச்சிந்தியம், கூட்டஸ்தம், அச்சலம், துருவம், இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் போன கிளாஸ்ல வந்து நல்ல டீட்டெயில்டா பார்த்திருக்கோம். இப்படி இந்த அழியாத பரம்பொருள் இருக்கே, இந்த அழியாத பரம்பொருளை, மெய்ப்பொருளை இந்திரியங்களை நன்கு கட்டுப்படுத்தி அனைவரிடத்திலும் சம புத்தியை வைத்துக் கொண்டு யாரிடமும் வெறுப்பு பாராட்டாமல் எல்லோருடைய சந்தோஷத்தினால் தன்னுடைய சந்தோஷத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறானே, அவன் கிடைக்கிறது என்னப்பா அவனுக்கு அப்படின்னா, தே பிராப்னுவந்தி மாமேவ, அவன் என்னையே அறிகிறான். இந்த பிராப்னுவந்தி அப்படிங்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு வார்த்தா ஜாலத்தினால அதை அடைகிறான், அங்க இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடையறதுக்குலாம் இங்க ஒரு விஷயமே கிடையாது. ரெண்டாவதா ஒரு ஒரு பிளேஸ் இருந்தாதானே அடையறதுக்கு, இருக்கிறதே ஒண்ணுதான், அவ்வளவுதான். தெர் இஸ் ஒன்லி ஒன் திங். பிராப்னுவந்தி அப்படின்னா அறிவை அடைகிறான், அப்படி புரிஞ்சுக்கணும். என்ன அறிவை அடைகிறான்னா மாமேவ. அந்த இடத்துல மாமேவ அப்படிங்கிற போது தன்னை பற்றிய அறிவை, யாரை பற்றி, இந்த இடத்துல மாம்னு சொன்னா அது கிருஷ்ணர் தான், இல்லைன்னு சொல்லுது. ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இடத்துல கிருஷ்ணர் அப்படிங்கிறது அந்த விஸ்வரூப உபாசனா கிருஷ்ணர் இல்ல, ஏகரூப உபாசனா கிருஷ்ணரும் இல்ல, பிரம்மமாக தன்னை சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சு. இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய அதிஷ்டான சைத்தன்யமாக தன்னை அங்க சொல்லிக்கொண்டு அதை அறிகிறான் அப்படின்னு சொல்றார் அவர். அந்த அறிவை அவன் அடைகிறான். வேதத்துல சொல்றது, பிரம்மத்தை யார் அறிகிறானோ அவன் பிரம்மமே ஆகிறான் அப்படின்னு. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது ஏன் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா, உபச்சாரத்துக்காக சொல்லியிருக்கா? பிரம்மத்தை அறிஞ்சவங்க எல்லாம் பெரிய ஆளுங்கன்னு சொல்றதுக்காக? பிரம்மனாலே பெரிசுன்னு அதை அறிந்தவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? அப்படி கிடையாது. ஏன்னா பிரம்மங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் நம்ம? ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, வேற ஒரு இடத்துல ஸ்ருதியில இருக்கு. ஏகமேவ அப்படின்னா ஒன்றே ஆன, ஒன்றே ஆன, தேற்றேகாரம், ஒன்றே ஆன இரண்டற்ற பிரம்ம, அதுக்கு அர்த்தம் ஏகமேவ அத்விதீய பிரம்ம. அப்ப ஒன்றே ஆன இரண்டற்ற பிரம்மன் ஒண்ணுதான் இருக்கு. அந்த ஒன்றை அறிபவன் அந்த ஒன்றே தானே ஆக முடியும். அந்த அறிபவனாகவே அவன் ஆகிறான் அப்படிங்கிறதுதான் வேதத்தினுடைய முடிவான கருத்தாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். உங்களுக்கு தோணும், எப்பப்பா அது கிடைக்கும்? சொல்லிட்டே இருக்கீங்க, எந்த கிளாஸ்ல தான் அது புரிய போதோ தெரியலையே, அது வரப்போதோ தெரியலையே, அது கிடைக்குமா? பிராப்னுவந்தி கிடைக்குமா அப்படின்னு, அடைய முடியுமான்னு, அடையறதுக்கு இங்க ஏதாவது இருக்கா? அறிவை அடைகிறோம். எப்ப அடைகிறோம் அப்படின்னா, ஞான சம்பிராப்த சமயே மோக்ஷக. இதுதான் வந்து அத்வைதத்தினுடைய முக்கியமான விஷயம். இதுதான், நீ பண்ணிட்டே இரு, பஜனை பண்ணிட்டே இரு, ஒரு நாள் உன்னை பகவானே வந்து அப்படியே லபக்குன்னு தூக்கின்னு போயிடுவாருன்னு சொல்லல. நாமளா அதை கேரி ஓவர் ஆகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒன்றும் ஃபேண்டசியே கிடையாது. இங்க மிராக்கிள் கிடையாது, ஃபேண்டசி கிடையாது, ஜஸ்ட் அறிவு, அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோப்பா, அவ்வளவுதான். 2 × 2 = 4, அவ்வளவுதான். அதுக்கு மேல இல்ல ஒண்ணுமே அதுல. ஹவு 2 × 2 = 4ன்னு கேட்டா என்ன அர்த்தம்? 2 × 2 = 4. இருக்கிறது ஒன்றுதான். அந்த இருக்கிறது ஒன்றுதான்ங்கிறத
ஸ்ருதி யுக்தி அனுபவத்தின் மூலமாக நிறைய வழியில நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிற போது பல்வேறு உதாரணங்கள் சொல்லி, அலை உதாரணம் சொல்றோம், தங்கம் உதாரணம் சொல்றோம், மண்ணு பானை உதாரணம் சொல்றோம், கயிறு பாம்பு உதாரணம் சொல்றோம். எத்தனையோ உதாரணங்கள் மூலமாக இருக்கிறது ஒண்ணுதாங்கிறத புரிய வைக்கிறோம். அந்த இருக்கிறது ஒண்ணுதாங்கிறத எப்படி புரிய வைக்கிறோம்னா, நீ பாக்குறது எல்லாம் அனித்தியம், அப்போ பார்க்காம இருக்கிறது தான் நித்தியம் அப்படிங்கறத கொரோலரி கொண்டு வந்து புரிய வைக்கிறோம். அப்படி புரிய வைக்கிற போதே அது ஞான சம்பிராப்த சமயே, ஞானத்தை நாம் நன்றாக பெறும் பொழுதே, ஞானம் அறிவு நமக்கு கிடைக்கும் பொழுதே மோட்சம். இப்பவே மோட்சம், அவ்வளவுதான். இது புரிஞ்சிடுத்து அப்படின்னா, ஏற்கனவே நம்ம தத்துவபோதத்துல தத்துவமசி மகா வாக்கிய விசாரம் பண்ணினவங்கதான். தத்துவமசி தத்துவமும் எப்படிப்பா ஒண்ணு? அதானே அங்க கேட்கிற கேள்வி. அப்ப அது குறிப்பு பொருளால் ஒன்று, அது சொற்பொருளால் ஒன்று அல்ல. குறிப்பு பொருளால் எப்படி ஒன்று? அதை எப்படி பகுத்து பிரிப்பது? தொம் என்ற பதம் என்பது எதை குறிக்கிறது? சத் என்ற பதம் என்பது எதை குறிக்கிறது? இரண்டிலும் ஒன்றாக இருக்கக்கூடிய தூய உணர்வை மட்டும் பார். அந்த தூய உணர்வின் கோணத்தில் இரண்டும் ஒன்றுதான். புரிஞ்சுட்டா இல்லையா? இப்ப ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்றுதான்ங்கிறது இப்ப புரியலன்னு சொல்ல முடியுமா? புரியுறது தானே. அவ்வளவுதான், மோட்சம் தான் அது. இல்ல, எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஐ நீட் சம் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ நீட் சம்திங் டு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அந்த சாட்சாத்காரம் எல்லாம் பண்ணணும். ஒன்று காரமும் வராது. நமக்குதான் அப்படியே டென்ஷன் ஆகி மண்டகாயும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் ஆகாது. There is nothing to experience because you are the experiencer. என் முகத்தை நானே பார்க்க முடியுமா? என் முகத்தை எப்படி நான் பாக்குறது? ஏதோ இப்படி திரும்பினா இப்படி எல்லாம் பண்ணாக்க ஏதாவது ஒன்று ரெண்டு இடம் பார்த்து தெரியும், அவ்வளவுதான் தெரியும். அதுக்கு மேல என்ன தெரியும்? முழுக்க என் முகத்தை எப்படி பாக்குறதுனா? ஃபார் தட் மேட்டர் என் உடம்பையே முழுக்க பார்க்க முடியாதே, என்னுடையது. சரி, அதை விடுங்க, என் கண்ணை என்னால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்கக்கூடிய பொருள் எதுவோ அதை வைத்துக் கொண்டு அதையே பார்க்க முடியாது. நான் தான் பார்ப்பவனே. அப்புறம் பார்க்கப்படுகின்ற பொருள் எதுவுமே நான் அல்ல என்ற பிறகு பார்க்கும் நான் மட்டும்தான் எஞ்சி இருக்கிறேன். இதை நாம சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்னா, இட்ஸ் நாட் இக்னோரிங் எவ்ரிதிங். எல்லாத்தையும் இக்னோர் பண்ணுப்பா, எதுவுமே இங்க இல்ல, எல்லாம் தூக்கி கடாச்சு, அப்படி கிடையாது. அறிவால் அனைத்தையும் மித்யா என்று புரிந்து கொள்கிறோம். ஒரு மித்யா பொருளுக்கு என்ன இது மதிப்பு கொடுப்போமோ அவ்வளவுதான் கொடுப்போம், அதுக்கு மேல கொடுக்க மாட்டோம். 50-60 வயசுல பலூனுக்கு என்ன மதிப்போ அதான் மதிப்பு. உடஞ்சு போனா உடஞ்சு போட்டு போ, வேற வாங்கு. நான் 5 வயசு குழந்தையில உட்காந்து அழறதுக்கு ஐ ஹவ் க்ரோன் இல்லையா? அப்ப அதுக்கு மதிப்பு இல்லை. எனக்கு தெரியும் அந்த பலூன் எனக்கு சந்தோஷத்துக்கான காரணம் இல்லை அப்படின்னு. இப்ப வேற ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கான காரணம் இருக்கு. தட் இஸ் a different matter. அதனால எப்ப ஞானம் வரும்? அந்த கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வியே ஃபர்ஸ்ட் ராங். வராது ஞானம், எங்கேருந்தோ வராது. நான் என்ன தப்பா இது வரைக்கும் புரிந்து கொண்டிருக்கிறேனோ அது எல்லாத்தையும் நீக்கிறது தான் இந்த ஞானத்தை பெறுவது அப்படிங்கிறது. உண்மையிலேயே ஞானம் என்பது நமக்கு என்ன பண்றதுன்னா, பந்த சத்தியத்துவ புத்தியை நீக்குகிறது. இதான் சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம். பந்த சத்தியத்துவ புத்தினா என்ன அர்த்தம்? நான் நிறைய சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன், நீங்க இது ஆயிடாதீங்க, பயந்துடாதீங்க. ஐ வில் டிரான்ஸ்லேட். எல்லாத்தையும் தமிழையும் உங்களுக்கு புரியறாப்புல நான் சொல்லுவேன். பந்தம்னா தெரியும் என்னது? தலைகள். இந்த தலைகள்ங்கிறது எது? இந்த உடல் மனம் புத்தியை நான் உண்மை என்று எண்ணிக்கொண்டு இதன் மூலமாக நான் பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு பந்தத்தை கிரியேட் பண்றது. இதுக்கு சம்பந்தமான உறவுகள் வச்சுக்கோங்க, சம்பந்தமான பொருட்கள் வச்சுக்கோங்க, உலகம்னு வச்சுக்கோங்க, எது வேணா இருக்கட்டும். அதெல்லாம் எனக்கு என்ன ஆறுதுன்னா தலைகள் ஆறுது. நான் இந்த தலைகள்ல மாட்டி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு இருக்கேன். ஜென்ம ஜென்மாந்திரமா, இந்த ஒரு ஜென்மால கிடையாது, ஜென்ம ஜென்மாந்திரமா இந்த தலைகளோட நான் சங்கிலி பிணைப்பாக பிணைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த இடியாப்ப சிக்கலை குருநாதர் இதுக்கு உனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அது விலகுறது. அது விலகின பிறகு இந்த பந்தம் ரொம்ப சத்தியம் போல இருக்கு. ஐயோ, இதெல்லாம் எனக்கு இதெல்லாமே இதனாலதான் எனக்கு பயம் வருது, இதனாலதான் எனக்கு இது வருது, சந்தோஷம் வருது, இப்படி எல்லாத்தையும் நான் உண்மை நினைத்து அது பின்னாடி போய்கொண்டிருக்கேன் இல்லையா? வாழ்க்கை பூரா பொய்க்கு பின்னாடி உண்மை என்று நினைத்து தேடிக்கொண்டு போகிறேன் நான். பொய்யாக இருக்கிற உலகத்தை மெய்யாக நினைத்து கொண்டு என்னுடைய புத்தியை அது மயக்குகிறது அப்படின்னு தாய்மானவர் திட்டுறார் இந்த மாயை.
ஆதிக்கம் நல்கினது ஆறிந்த மாயைக்கு, என் அறிவன்று இடமில்லையோ. என்ன கேள்வி பாருங்க, அசந்து போயிட்டு நான். ஏன் வேற இடம் இல்லையா அதுக்கு போய் உட்கார்றதுக்கு? எதுக்கு ஏன் புத்தியில வந்து உட்கார்ந்துருக்கு? பொய்யெல்லாம் மெய்யன்னு காமிச்சு என் புத்தியை பேதலிக்க இருக்குதப்பா அது. இதுல இருந்து மீட்டு கொண்டு நீ என்னை எப்ப எடுத்துட்டு வரப்போற நீ? அந்த குரு மௌன குரு வணக்கம்ன்ற இதுல இருக்கு, தலைப்பின் கீழே இந்த பாட்டு இருக்கு. குருநாதர் கிட்ட கேட்கிறது, எப்ப நீ இதுல இருந்து என்ன காப்பாத்துவ அப்படின்னு. சோ அதாவது அது இதுல படிப்போம் நம்ம இப்போ. கைவல்லிய நவநீதத்து தலையில தீ வச்சது மாதிரி ஓடுறானா இதுகிட்ட, குரு கிட்ட, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, தாபத்திரயன்களால் தவித்துக் கொண்டு வெயில் சகித்திடா புழுப்போல் வெம்பி பவமர ஞான தீர்த்தம் படைந்திடப்பதறினானே அப்படின்னு படிப்போம். அப்படி போறாரு அந்த, அப்படி கேட்கிறார் அந்த மாதிரி ஒரு டோன்ல. அந்த டோனே ரொம்ப அழகா இருக்கு. மாயையை திட்டினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே. நல்லா திட்டுன்னு திட்டலாம் அது. ஆனா அதே மாயை தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அனுகூலமான இதையும் கொடுத்து, இந்த படி, இதை படிக்கிறதுனால நீ வந்து இந்த மாயையில இருந்து வெளியில வரலான்னு. அதுவும் பாவம் தான், பாவம் அப்படின்னு தோணும். சரி, வாட் எவர் இட் இஸ். இப்ப ஒண்ணு புரிய வைக்க முயற்சி பண்றேன். என்னன்னா, ஞான சம்பிராப்த சமயே மோட்சக. எப்ப ஞானத்தை நாம் பெறுகிறோமோ அப்பொழுதே நமக்கு முக்தி கிடைக்கிறது. இதை எதுக்காக நான் இவ்வளவு தூரம் விளக்கி சொல்றேன்னா, தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படின்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு வேணாலும் விளக்கம் சொல்லலாம். நீங்க ஏதாவது புஸ்தகத்தை போய் படிச்சீங்க, நீங்க ஏதாவது ஒரு துவைத்த புஸ்தகத்தை போய் படிச்சீங்கன்னா அவன் அழகாக அவன் கிருஷ்ணர் இருக்கிற கோலோக பிருந்தாவனத்திற்கு அழைத்து செல்லப்படுவான்னு இருக்கலாம். தட் இஸ் நாட் ட்ரூ ஆஸ் பர் அத்வைதா. அத்வைதத்தின்படி நீ இந்த அபேத ஞானத்தை பெறுகிறாய், ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானத்தை பெறுகிறாய். அபேத ஞானத்தை, அகண்டாகார விருத்தி ஞானத்தை பெறுவதன் மூலமாக நீ மோட்சத்தில் இருக்கிறாய். அதுதான் அந்த அந்த அக்ஷர பிரம்ம உபாசனை பண்ணக்கூடியவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது. சரி, ஆனா எனக்கு இது புரியல, எனக்கு இன்னும் நீங்க சொல்றச்சே ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்கு இன்னும் கூட நீங்க ஒரு ஒரு கொஞ்சம் தடவை சொல்லினீங்கன்னா கூட நாங்க அப்படி உட்காந்து கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா when we go back to our routine, அப்ப எங்களுக்கு வந்து அதை நிக்க வைக்க முடியலையே. அதான ப்ராப்ளமே எங்களுக்கு. உங்களுக்கு இல்ல, எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் கடந்து வந்துதான். இதெல்லாம் வந்து அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போய் உட்காந்து ஹே புரிஞ்சு போயிடுது அப்படிலாம் யாருமே கிடையாது. அப்படி அதுதான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, எத்தனையோ சதகோட்டி ஜென்ம சுக்கிருத்தானா இந்த மாதிரி ஒரு குருவே கிடைக்கிறது, அதுக்கப்புறம் சாஸ்திரம் கிடைக்கிறது, அதுக்கப்புறமா தான் அது உடனே புரியுறது. அதுக்கெல்லாம் இன்னும் சதகோட்டி ஜென்ம சுக்கிருத்தம் இருக்கணும், அப்பதான் புரியும். அப்படி ஒரு ஒரு உத்தம அதிகாரி. அதனாலதான் என்ன சொல்ற சாஸ்திரத்துல அப்படின்னா, நீ இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி எந்த அளவுக்கு டீப்பா பண்றியோ, எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிறியோ, அந்த அளவுக்கு உனக்கு ஞான சம்பிராப்தி உனக்கு குவிக் ஆகும். இங்க லிங்க் எங்க இருக்குன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? எங்க இருக்கு அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பத்தியில இப்ப நான் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்ட்ராங்கா படிச்சேன்னா தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கரெக்டா எழுத முடியும். இப்ப சிஏ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபவுண்டேஷன்ல நீங்க வந்து வீக்கா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டர்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்லயே காலி ஆயிடுவோம். ஃபவுண்டேஷன் இஸ் ஃபார் மேக்கிங் யூ ரெடி ஃபார் த பிக் ஸ்டடி. அது ஒரு ரொம்ப கஷ்டமான படிப்பு, அது உனக்கு நான் முன்னாடியே காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கான ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லா ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லயுமே சிஏவா எஸ்டபிள்யூ ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும். அது காமிக்கிறது நமக்கு, ஓ இப்படிதான் இருக்க போறது உனக்கு அப்படின்னு. அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க வந்து நீ இந்த ஞானத்தோடு இருக்கணும். ஞானத்தை பெறுவது கூட ஒரு செகண்ட் ஆகுது. அந்த ஞானத்தை தக்க வச்சுக்கிறது இருக்குல்ல, அது பிரம்ம பிரயத்தனமா இருக்கு, எல்லாருக்கும் தான். அப்படிங்கிற போது அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தியில அதிகமான கவனம் நாம செலுத்தணும். அதுலயும் சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல அதிகமான கவனம் செலுத்தணும். இந்த நிதித்தியாசனம்ங்கிறது என்னது? நம்ம திரும்ப திரும்ப அந்த கருத்துக்களை மனதில் அசை போட்டுக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரு சமையல் சமைக்கிறோம்னா கூட இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், இதை அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. திரும்ப 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 அதை எவ்வளவு தடவை நம்ம மைண்ட் அதையே கேட்கறதோ, அதையே வாங்கிக்கிறதோ, அவ்வளவு தூரம் மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிடும் அதுலயே டுவெல் ஆகிறதுக்கு. எத்தனை முறைதான் கற்கினும் கேட்கினும் என் இதயம் ஒடுங்கவில்லையே அப்படின்னு அழுகுறார் தாய்மார். முடியல என்னால, நான் எவ்வளவு தரம் தான் குருநாதர்கிட்ட கேட்டிருக்கேன், எவ்வளவு தரம் தான் படிச்சிருக்கேன், ஆனாலும் என் புத்தி வெளில போயின்னு இருக்கேன். மாணிக்க வாசகரும் அதே மாதிரிதான் புலம்புறாரு.
அந்த 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 மை விழிகளும் அந்த அழகான முகமும் அந்த அதரமும் அவர்களுடைய உடலும் என்ன பிடிச்சு இழுக்கிறதே அப்படின்னு. நம்ம எதை வேணா போட்டுக்கலாம். நம்ம இழுக்கிறதுக்கு அது ஒண்ணுதானா இல்ல. அந்த காலத்துல அது ஒண்ணுதான். இந்த காலத்துல அப்படி இல்ல. இந்த காலத்துல யூடியூபும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் என்னென்னமோ இழுக்கிறதே, வாட்ஸ்அப்பும் இழுக்கிறதே அப்படின்னு நம்ம பாடலாம் நம்ம இப்போ. அந்த மாதிரி அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இப்ப நிறைய, இப்போ இல்ல எப்பவுமே நிறைய இருக்கிறது. அது நீங்க இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, காலம் என்பது பொருட்களைத்தான் மாற்றுகிறதே தவிர நம்முடைய மனநிலையில் எந்த மாற்றமும் இல்லை. மனிதனாக பிறந்தவன் ஆதிசங்கரோட காலத்துல அவன் பெண்கள் பொன் நிலம் மாதர் அந்த வாசையில அந்த மோகத்துல அவன் போறான். இப்ப இருக்கிற காலத்திலையும் அந்த மோகத்தோடு தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமான வெளிப்புற விஷயங்கள் அதிகமாகி இருக்கக்கூடிய காரணத்தினால மோகம் இன்னும் ஜாஸ்தியா போயிடும். ஆக மொத்தத்துல டிஸ்ட்ராக்ஷன்ஸ போக்கணும் அப்படின்னா நிதித்தியாசனம் ஒண்ணுதான் வழி. அதை பண்ணிக்கொண்டே இருக்கணும். இது சோகத்துல வந்து நிதித்தியாசனம் பண்றவனுக்கு தான் தே பிராப்து வந்து அப்படிங்கறத டைரக்டா சொல்லல. நீங்க எதுக்கு இவ்வளவு பெருசா இழுக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா என்ன அப்படின்னா, இத புரிஞ்சுக்காம இந்த தே பிராப்னுவந்தி மாமேவ புரிஞ்சுக்க முடியாது. அதுக்காக வேண்டி இதெல்லாம் சொல்றது. இந்த பரியுபாசத்தே அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. முன்னாடியும் போட்டிருக்காரு, இப்பவும் இதுலயும் அதான் போட்டிருக்கு. பரியுபாசத்தை நன்றாக உபாசிக்கிறான் அப்படின்னா, இந்த தியானம் இந்த உபாசனைங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம தியானிக்கக்கூடிய பொருள் எதுவோ அதை தைல தாரை மாதிரி சதா நினைத்து கொண்டிருப்பதுதான் உபாசனை அப்படின்னு உபாசனைக்கு ஒரு விளக்கம் ஆதிசங்கரர் கொடுக்கணும். தைலதாரா, தைலம்னா எண்ணெய்ன்னு. இந்த எண்ணெய் நெய் ஒழுக்கு போல அப்படின்னு தமிழ்ல சொல்லும். நெய்ய வந்து நல்லா காய்ச்சிட்டு அதை இப்படி இப்படி ஒரு ஸ்பூன்ல எடுத்து விட்டோம்னா அது வந்து ஸ்ட்ரெயிட்டா வரும் லைன். இந்த காற்றுனால அது அசைந்து போகாது. அதே மாதிரி தண்ணியை விட முடியாது, டென்சிட்டி வேற. சயின்ஸ்ல அதுக்கு டென்சிட்டி வேறன்னு சொல்றோம். இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, டென்சிட்டி ஆஃப் அவர் தாட். அந்த தாட்ஸ்ல வந்து அதை தவிர வேற இல்ல அப்படின்னா தைலதாரை போல அது ஒழுகி கொண்டிருக்கும் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இந்த ரெண்டு பேர்ல யார் சிறந்தவர்கள் அப்படின்ற கேள்விக்கும் அதுக்கு பகவான் கொடுத்த பதிலும் புரிஞ்சிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், இந்த ஆரம்பிக்கிறச்சே, இந்த ஃபர்ஸ்ட் கேள்வி ஆரம்பிக்கிறச்சே செகண்ட் கேள்வி பகவானோட பதிலுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லும் போது சொன்னேன், the question is wrong. இந்த கேள்வி தப்பு. ஏன்னா இந்த கேள்வியுடைய கம்பேரிட்டிவ் விஷயம் இருக்கு இல்லையா, கம்பேரிசனுக்கு எடுத்துக்கிற விஷயம் இருக்குல்ல, அது தப்பு. தப்புன்னா ரெண்டும் வேற வேற ஜானரா இருக்கு, அதை எப்படி கம்பேர் பண்றதுக்கு அவன் எடுத்துக்கிறான் அப்படின்னு. அது ஏன் அப்படி இருக்கு, ஏன் இட் இஸ் பியாண்ட் கம்பேரிசன் அப்படின்னு, இட்ஸ் நாட் அ கரெக்ட் கம்பேரிசன் அப்படின்னா அதுக்கு ரீசன் என்ன நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அதை இப்ப சொல்றேன். ஆதிசங்கரர் என்ன சொல்றாருன்னா, இது ரெண்டும் இந்த கம்பேரிசன் தப்பு. காரணம் என்னன்னா, இவன் யாரை வச்சு கம்பேர் பண்றான்னா உபாசகனையும் ஞானியையும் வச்சு கம்பேர் பண்ற. இந்த ஞானி எப்படி இருக்காருன்னா அவரோட மைண்ட் எப்படி இருக்குன்னா அத்வைதத்துல நிலை பெற்று இருக்கிறது. இந்த அக்ஷரம், அவ்யக்தம், அனிர்தேஷ்யம், கூட்டஸ்தம், அச்சலம், துருவம், இப்படி சர்வத்திரகம், இப்படி இத்தனை லட்சணங்கள் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள்ல வந்து அந்த ஞானியினுடைய மனம் வந்து உட்கார்ந்துருக்கு. அத்வைத்தத்துல உட்கார்ந்துருக்குனால என்ன அர்த்தம், இன்னொன்று இல்லை அப்படிங்கிற புத்தியில ஸ்திரமா இருக்குன்னு அர்த்தம். ந துவைத்தக அத்வைத்தம், இரண்டற்ற ஒன்று, அதுல நிலைச்சிருக்கு. அவனையும் அந்த இரண்டாவது ஒன்று இல்லைன்னு சொல்றவனையும் எல்லாமே இறைவன் தான் சொல்லக்கூடியவனையும் எப்படி கம்பேர் பண்ற நீ? உன்னால கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இவனுக்கு இரண்டாவதாக ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் இவனோட ஸ்டேட்டஸ். இவனுக்கு எல்லாம் இறைவன் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த எல்லாம் இறைவன் அப்படின்னு அவன் நினைக்கும் போது தன்னை வேறாகவும் இறைவனை வேறாகவும் நினைத்துத்தான் இந்த உபாசனையை பண்ணி கொண்டிருக்கான். இரண்டாவது ஒன்று இல்லைன்னு நினைக்கும் பொழுது, புரிஞ்சு கொள்ளும் பொழுது தன்னை வேறாகவும் இறைவனை வேறாகவும் நினைக்காமல் ஒன்றாக ஐக்கியத்தோடு அவன் உபாசனை பண்ணி கொண்டிருக்கான். எப்படி நீ ரெண்டையும் ஒண்ணுன்னு சொல்லி கம்பேர் பண்ண முடியும்? யூ கேனாட் கம்பேர். இதுதான் ஆதிசங்கரர் கொடுக்கும். இது ரொம்ப அழகான எக்ஸ்பிளனேஷன். இதை நம்ம வந்து இட்ஸ் என்ன சொல்றது, ஒரு யூனிக்கான ஒரு தாட். அதனாலதான் பகவான் சொல்லிட்டார், இந்த விஸ்வரூப உபாசனை பண்றான் இல்லையா, அவன் வந்து துவைத்த பக்தியில அவன் பெஸ்ட்பா.
இப்ப பக்தியிலேயே பாருங்க, இது துவைத்த பக்தி, இது அத்வைத்த பக்தி அப்படின்னு தெரியறது இல்லையா? அப்ப அத்வைத்த பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க இந்த ஒரு வார்த்தையிலேயே புரிஞ்சுடலாம். அத்வைத்த பக்தி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம். நான் எந்த பக்தியை சூஸ் பண்ணணுங்கிறது யாரோட கையில இருக்கு? பக்தி பண்றவனோட கையில இருக்கு. ஏன்னா எந்த கோல் வேணும்னு நான் தான் டிசைட் பண்றேன். வெதர் ஐ வாண்ட் மோக்ஷம் ஹியர் ஆர் ஐ வாண்ட் டு கோ டு பிரம்மாஜி, நான் டிசைட் பண்றேன். இப்ப பகவான் என்ன சொல்ற, இந்த அக்ஷர பிரம்ம உபாசகர்களுடைய நிலை என்ன, அது பண்ண முடியாதவர்களுடைய நிலை என்ன, அவர்களுக்கு என்ன சொல்யூஷன், எல்லாரையும் சேர்க்கணும். நம்ம சமூகத்துல பல்வேறு வகையான மனிதர்கள் இருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு இடம் இருக்கு, ஏதோ ஒரு குரூப்ல வருவாங்க. அப்ப எல்லா குரூப்புக்கும் நம்ம ஒரு சொல்யூஷன் சொல்லணும். அப்படிதான், அப்பதான் பகவான் வேண்டுதல் வேண்டாமை இலானாக இருக்க முடியும். கரெக்டா? அதனால இப்ப பகவான் அடுத்த டாபிக்கு போறார். இப்ப நம்ம 5வது ஸ்லோகம். क्लेशोऽधिकतरस्तेषाम् अव्यक्तासक्तचेतसाम् अव्यक्ता हि गतिर्दुःखम् தேகவத்பிரவாப்யதே. அவ்யக்த ஆசக்த சேதசாம், அருவத்தில் ஈடுபாடுடைய அக்ஷர பிரம்ம உபாசகர்கள், தேஷாம் அவர்களுக்கு, கிளேஷக சிரமம், அதிகதரக அதிகமானது, ஹி ஏனெனில், தேகவத்பிகி உடல் பற்று உடையவர்களால், அவ்யக்தா கதிகி அவ்யக்த பிரம்ம கதியானது, துக்கம் கஷ்டத்துடன், அவாப்யதே அடையப்படுகிறது. அருவத்தில் ஈடுபாடுடைய அக்ஷர பிரம்ம உபாசகர்கள், அவர்களுக்கு, அந்த அக்ஷர பிரம்ம உபாசகர்கள்ங்கிறத பிராக்கெட்ல போட்டுக்கோங்க, அருவத்தில் ஈடுபாடுடைய அவர்களுக்கு சிரமம் அதிகமானது, ஏனெனில் உடல் பற்று உடையவர்களால் அவ்யக்த பிரம்ம கதியானது கஷ்டத்துடன் அடையப்படுகிறது. இங்க பகவான் முடிச்சது எப்படி முடிச்சிருக்கார், அவ்யக்த உபாசனம் பண்றக்கூடிய அந்த அக்ஷர பிரம்ம உபாசகனை பற்றிய ஒரு விஷயத்த சொல்லி, அவனுக்கு தே பிராப்னுவந்தி மாமேவ அப்படிங்கிற விஷயத்த சொல்ற. இப்ப இவனுக்கு கேட்ட உடனே என்ன தோணும், யாரா இருந்தாலுமே ஒரு ஸ்டூடெண்டோட மனநிலையில இருந்து பார்க்கணும். கேட்ட உடனே என்ன தோணும், பகவானே இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் எப்ப கிடைக்கும்னே தெரியலையே, நமக்கு இந்த அக்ஷரம் அவ்யக்தம் அப்புறம் அச்சிந்தியம் கூட்டஸ்தம் எத்தனை வார்த்தை, இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் எப்ப புரிஞ்சுக்கிறது, அர்த்தமே ஃபர்ஸ்ட் புரியறது கஷ்டமா இருக்கு, 10 வாட்டி படிக்க வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் நமக்குலாம் ஆகாது போல அப்படின்னு தோணும் இல்ல. அதனால பகவான் என்ன பண்ற, அட்மிட் பண்ணிக்கிற, எஸ் இட் இஸ் டிஃபிகல்ட், இது ரொம்ப கஷ்டமானதுதான், ஆனா யாருக்கு கஷ்டமானது அப்படிங்கிற விஷயத்த பகவான் எடுத்து உரைக்கிறார் இந்த ஸ்லோகத்தை. இது கஷ்டம் இல்லைன்னு பகவான் சொல்லல, இது உனக்கு ரொம்ப ஈஸி, அப்படி போற போக்குல நீ கேட்டு சும்மா ராத்திரி படுத்துக்கிறச்சே ஒரு இது கேளு, அப்படி கேட்டுட்டே இருக்கிறச்சே கதை மாதிரி உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லல பகவான், அப்படி சொல்லல. இது கஷ்டம்தான். தேஷாம் கிளேஷக அதிக தரக, அந்த கஷ்டத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அதிக தரக அப்படின்னு, குட் பெட்டர் பெஸ்ட் சொல்லுவோம்ல நம்ம அந்த டிகிரிஸ்ல, அதுல நடுவுல இருக்கு இந்த தரகங்கிறது. அதிகம் அதிகம் அதிக தரக அதிக தமக. அப்ப ரொம்ப கஷ்டம் இல்ல, ஓரளவு கஷ்டம் நடுவுல வச்சுட்டு. ஓரளவு கஷ்டம்னா என்ன அர்த்தம், அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வரலாம் தானே அர்த்தம். அதுக்கு அங்க ஒரு இதை வைக்கிறார் பாருங்க, நமக்கு அதுல அப்படியே போச்சு அவ்வளவுதான், ஐயோ நாளையில இருந்து கிளாஸ் கிடையாது, நம்மளுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படி சொல்லல பகவான். நீ கொஞ்சம் முயற்சி பண்ணா உன்னால நிச்சயம் முடியும், ஆனா எந்த இடத்துல முயற்சி பண்ணுங்கிறதுக்கு க்ளூ கொடுக்குற. இதை விட யாரு டீச் பண்ணுவா நம்மளுக்கு, எங்க முயற்சி பண்ணணும் தெரியாது, அது கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம், அது பாத்துக்கலாம், நான் அப்புறம் சொல்றேன் உனக்கு, அப்படி சொல்லல. எந்த இடத்துல நீ கரெக்ட் பண்ணினியானா இந்த இந்த அந்த கஷ்டத்தை நீ கடந்து வரலாம். அதானே ஃபர்ஸ்ட் ஒரு டீச்சர்கிட்ட இருந்து நமக்கு தெரிய வேண்டியது அதுதானே. ஏன்னா சைத்தன்யம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, உருவம் இல்லாததா இருக்கு, அதற்கு எந்த ஒரு நிறம் இல்ல, மனம் இல்ல, உருவம் இல்ல, செயல் இல்ல, ஒன்னும் இல்ல, இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி அது இது அற்றது அது அற்றதுன்னே சொல்லி கொண்டு இருந்தாக்க அதை எப்படி நான் பர்சீவ் பண்றது மைண்டுக்குள்ள?
எனக்கு மைண்ட்ல கொண்டு வந்து கொடு. எனக்கு ஏதாவது அத ஒரு 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 இது ஆக்கணும்ல. ஒரு ஒரு ஆகாரம்னு சொல்றது சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை. ஆகாரம் அப்படின்னா சம்திங் டு பர்சீவ், ஏதோ ஒண்ணு ஆகணும். பிடிச்சு அது இப்படிதான் அப்படின்னு இட்ஸ் டூ அப்டிராக்ட். நிராகாரமா இருக்கு. சைத்தன்யம்ங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிறதுனால, அதுக்கு ஒரு உருவத்தை கொடுக்க முடியாததுனால, எந்த உருவமுமே அது இல்லைன்னு எல்லாத்தையுமே நெகேட் பண்றதுனால அது நிராகாரமாக இருக்கு. ஆனா அந்த நிராகாரமாக சைத்தன்யம், இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிராகாரமாக சைத்தன்யம் இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஒரு தாட் வருதா வரலையா? அந்த தாட் உள்ள வருதா வரலையா? நிராகாரமாக இருக்கு, சைத்தன்யம் உருவமற்றது அப்படின்னு சொல்றாங்க. சைத்தன்யம் உருவமற்றதுங்கிறது ஒரு ஒரு விருத்தி, ஒரு தாட் வருதா இல்லையா? அந்த விருத்தி மட்டும்தான் ஆகாரமான விருத்தியா இருக்கு. அதுக்குதான் ஃபார்ம் இருக்கு. அந்த விருத்திக்கு தான் ஃபார்ம் இருக்கு. வேற அந்த ஆக்சுவல் சைத்தன்யத்துக்கு ஃபார்ம் இல்லை. இப்ப இப்படி ஒரு சட்டிலா இருக்கக்கூடிய அந்த அந்த ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கக்கூடிய அந்த நிராகார வஸ்துவ புத்திக்குள்ள அது புடிச்சுக்கணும். நம்ம நம்ம அந்த விஷயத்த வந்து இருக்க வைக்கணும், தங்க வைக்கணும் அப்படிங்கறத நம்ம நம்ம ஒரு பிராக்டிஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கு எது தடையா இருக்கு? இது கஷ்டம்தான். இது புரிஞ்சாச்சு அப்படின்னா அதுல நிற்கிறதுக்கு பாடுபடணும். ஃபர்ஸ்ட் புரியறதுல கஷ்டம் இருக்கு. அப்புறம் புரிஞ்சாச்சுன்னா அதுல நிக்கிறதுல கஷ்டம் இருக்கு. ரெண்டும் ஞானம், ஞான நிஷ்டை ரெண்டுமே ஏன் தடைப்படுறது? எதனால எனக்கு அது அந்த தடை ஏற்படுறது? எனக்கு ஏன் இந்த கிளாஸ்ல புரியுறது அதுக்கப்புறம் புரியல? நான் என்ன என்ன எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய தடை என்ன? அதை நான் வந்து தெரிஞ்சுட்டாதானே நான் அதை நீக்க முடியும் அப்படின்னா பகவான் சொல்ற, அவ்யக்தாஹி கதிர் துக்கம் தேகவத் பிரவாப்யதே. யாருக்குப்பா அது துக்கம்? அந்த அவ்யக்தத்தை பற்றிய அறிவை பெறும் வழி யாருக்கு துக்கமாக இருக்கு? கதிகி. அந்த அந்த ஏன் கிளாஸ்ல உட்காரும் போது புரியறது, அதுக்கப்புறம் ஏன் புரியல? இல்ல கிளாஸுக்கே வர முடியாத அளவுக்கு ஏன் இருக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனையோ பேர்கிட்ட நீங்களும் சொல்லியிருப்பீங்க நல்லா இருக்கு வாங்கன்னு. டெஃபினட்டா சொல்லியிருப்பீங்க. ஏன்னா இவ்வளவு என்ஜாய் பண்ணும்போது நம்ம சொல்லாம இருக்க மாட்டோம். எல்லாருமே வராங்க? வரமாட்டாங்க, வர முடியாது. அதுக்கு 1000 தடைகள் இருக்கு. அதெல்லாம் வேற விஷயம். தட் இஸ் a totally பிக் டாபிக் டு டிஸ்கஸ். ஆனா என்ன ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இங்க ஒரு சாதகனுக்கு என்ன தடை? வந்தாச்சும் வந்தவனை பத்தி பேசுவோம். வராத வெளியில நிக்கிறவங்களை பத்தி பேச வேண்டும். வந்தவனுக்கு என்ன தடை அப்படின்னா, அவன் தேகவத்தாக இருக்கிறான். இந்த தேகவத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேகத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். என்னடா இது? அப்போ உடம்பெல்லாம் போயிடுத்துனாதான் புரியுமா அப்படின்னு நமக்கு தோணும். தேகத்தை உடையவன் அப்படி கிடையாது. உடலில் பற்று உடையவர்கள். அதுதான் அங்க தேகவத் விகி அப்படின்னு போட்டதுக்கு அர்த்தம் என்ன போட்டிருக்கு? உடலில் பற்று, அதாவது தேகாபிமானவத்து அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா மீனிங் எந்த ஒரு வார்த்தையுமே நீங்க சொற்பொருள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனாலதான் சொல்றது இதை வந்து சாஸ்திரத்தை வந்து தனியா படிக்காதுன்னு. இப்ப இதை படிச்ச உடனே தேகம் இருந்தா கிடைக்காதான்ப்பா, பேயானாதான் கிடைக்கும் அப்படின்னு நம்ம உடனே ஒரு ஒரு ஜோக்குலர் கன்க்ளூஷனுக்கு வந்துருவோமா இல்லையா? அப்படி கிடையாது. தேகவத்து அப்படின்னு சொன்னா தேக அபிமானவத்து. இது என்ன தேக அபிமானம்? புதுசா டாபிக் இருக்கா? இது இல்ல, இது ரொம்ப பழைய டாபிக் தானே. ஆரம்பத்துல இருந்து இதைத்தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதே. தேகம் உண்மை அல்ல. நித்திய அனித்திய விவேகத்துல முதல் விஷயமே எதை எடுத்துக்கிறோம் நம்ம? இந்த உடம்பு உண்மை அல்ல. இது நெருதல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. நேத்திருந்தவன் இன்னைக்கு இல்லப்பா. இதுதான் இந்த உடம்போட நிலைமை. நாச்சற்று விக்குள் மேல் வாராவும் மேற்சென்று நல்வினை செய்யப்படும். நான் நாளைக்கு நீ இருப்பேன்னு கேரண்டி கிடையாது. இதெல்லாம் யார் சொன்னா? இதெல்லாம் வள்ளுவர் சொல்றார் நிலையாமை அதிகாரத்துல. இப்பதான் படிச்சுட்டு இருக்கோம் நம்மளோட பாராயணத்துல போயின்னு இருக்கு. அப்ப நிலையாமைங்கிறது ஃபர்ஸ்ட் எதுக்குன்னா இந்த உடம்புக்கு தான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா முதல்ல நம்ம உடம்பத்தான் ரொம்ப பெருசா வந்து ப்ரெஷியஸா வச்சுட்டு இருக்கோம் நம்ம. நீங்க யார்கிட்ட வேணா ஒரு போன் பண்ணுங்களேன். போன் பண்ண உடம்பு சௌரியமா? உடம்பு நல்லா இருக்கா? உடம்ப பாத்துக்கோங்க. உடம்புதான் முக்கியம். உடம்புதான் நமக்கு எல்லாமே. இந்த வார்த்தைகள் தான் யார்கிட்ட பேசினீங்கனாலும் கேட்கும். இப்ப நம்ம படிக்கிறோம்ல, உடம்பு கிடையாது, உடம்பு நான் கிடையாது, உடம்பு முக்கியம் இல்ல. முக்கியம் இல்லைன்னா இந்த சென்ஸ் கொண்டாட வேண்டிய அளவுக்கு அதுக்கு ஒண்ணும் முக்கியத்துவம் கிடையாது. வலியா வலி இருக்கு, உடம்புக்கு வலி இருக்கு. உடம்புதான் வலிக்கதானே வலிக்கும். ஒரு மிஷின்னா அந்த மிஷினுக்கு அங்கங்க வேர் அண்ட் டேர் இருக்கத்தான் இருக்கும். சும்மா போன் எடுத்தாச்சுன்னா
எனக்கு கை வலி, கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, அங்க போனேன், இங்க போனேன், டாக்டர்கிட்ட போனேன், எப்ப பார்த்தாலும் ஊசி போட்டேன், மருந்து சாப்பிட்டேன், இதையே பேசிட்டு இருந்தா அம்மா தாயே பேசவே பேசாதன்னு அப்படின்னு ஆயிடுமா இல்லையா நமக்கு? ஏன்னா நமக்கே அந்த மாதிரி வர்ற மாதிரி தோணிடும் நமக்கு. சோ இந்த உடம்பு அவ்வளவு கொண்டாடணும், அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். ஆனா உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை ஓம்புகின்றேன். நான் எந்த அளவுக்கு உடம்ப வச்சுட்டு இருக்கேன்னா சரீர யாத்திரைக்கு வச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒண்ணும் கிடையாது. அழுக்கெல்லாம் வச்சுப்பேன். இந்த உடம்பு இருந்தா தான் நான் உட்காந்து கண்ணெல்லாம் வேலை செய்யணும், படிக்கணும், போகணும், வரணும். அதுக்காக இந்த உடம்ப நான் மெயின்டைனிங் திஸ் பாடி. ஐ எம் நாட் கொண்டாடுறது இல்லை நான் இந்த உடம்ப. அது தேவை கிடையாது. அதுதான் தேசபக்தின்னு சொல்ற போது தன்னை ஒரு வடிவமாக கருதக்கூடியவன், ஒரு உருவமாக தன்னை நினைத்துக் கொண்டு, இந்த உருவம் இல்லைன்னா நான் கிடையாதுன்னு நினைக்கிறான்ல, இந்த உருவம் தான் நானும் நினைக்கிறான்ல. என்ன எப்படி நீ சொல்ல போச்சு? என்ன எப்படி நீ குண்டுன்னு சொல்லுவ? என்ன எப்படி நீ கருப்புன்னு சொல்லுவ? என்ன எப்படி நீ குட்டைன்னு சொல்லுவ? என்ன எப்படி நீ நெட்டன்னு சொல்லுவ? எல்லாமே இந்த உருவத்தை வைத்து சண்டையான சண்டை வாழ்க்கையில போட்டு உட்காந்து தன்னை ஒரு உருவமாக நினைத்துக் கொண்டு இந்த உருவத்திற்கு ஆக பெரிய முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இறைவனையும் ஒரு உருவத்துக்குள் அடைப்பதற்கு அவன் முயற்சி செய்கிறான். அதான் பிரச்சனை அவனுக்கு. அதனாலதான் அவனால இந்த அவ்யக்த கதிகி துக்கம் அவனுக்கு பிரச்சனை. என்னன்னா இவங்க என்ன எப்ப பார்த்தாலும் அது இல்ல இல்ல இல்லங்கிறாங்க. கூடுதலுடன் பெரிதலற்று நிர்த்வந்தமாய் குவிதலுடன் விரிதலற்று இப்படியெல்லாம் பாடுறாரு யாரு? தாய்மானவர். ஏகப்பட்ட அற்று போடுவர். வாக்கற்று மனமற்று மண்ணு பரிபூரண சுகவாரி தன்னில் வாய்மடுத்து உண்ட அவசமாய் தேடுதலும் அற்ற இடம் நிலை என்ற மௌனியே சித்தாந்த முக்தி முதலே அப்படின்பர். தேடுதலே அற்ற இடம் எதுவோ அதுதான் நிலை அப்படின்னு அந்த ஞானி புரிந்து கொண்டு வைத்திருக்கிறான் அப்படின்னு ஞானியோட நிலைய சொல்லும். அத வந்து the teaching is ending there அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அப்ப எல்லாம் இது எது கிடையாது, இது கூடுறது கிடையாது, இது பிரியறது கிடையாது, இது துவந்தம் இல்லாமல் இருக்கிறது, துவந்தம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன? நிர்துவந்தமாயினா அத்வைத்தமாயின்னு அர்த்தம். ஏகமா இருக்கு. ஏகமா இருக்கிறதோட எது கூடும், எது பிரியும்? குணம் இல்ல, போக்கில்ல, வரவில்ல, நிலை இல்ல, குறி இல்ல, எதுவுமே கிடையாது, மனம் இல்ல, இப்படி எல்லாம் சொல்றாரு அந்த பாடல்ல எல்லாமே இது மாதிரி. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது கிடையாதுன்னு சொன்னா என்னத்தைங்க புரிஞ்சுக்கிறதுனால? எனக்கு கிடையாதுன்னு சொல்றதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு நாம அதை விட்டுடுவோம். எப்போ நான் இந்த உடம்புதான் எல்லாமே, அதாவது ஒரு உருவத்தில் தன்னை அடைக்கக்கூடியவன் இந்த பரம்பொருளும் ஒரு உருவமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அதை அப்ரோச் பண்றான். அந்த வே ஹி அப்ரோச்சஸ் அதுக்கே அது பிரச்சனை. அதனாலதான் அவனுக்கு இந்த கதி வந்து கஷ்டம். என்ன சொல்றார் பகவான்னா இது கஷ்டம்தான். யாருக்கு கஷ்டம்னா உன்னை உருவமாக, அதாவது உன் தேகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாய் என்றால் அப்பொழுது இந்த நிராகாரமாக இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை நீ கிராஸ்ப் பண்றது உனக்கு கஷ்டம்தான்ப்பா, ஒத்துக்கிறேன். அதனாலதான் தன்னை இந்த உடலை கடந்து நினைக்கணும். இந்த உடலை கடந்து உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல, நம்ம இதுல படிச்சிருக்கோம். தத்துவபோதம் இப்பதான் படிச்சிருக்கோம். ஆத்மாங்கிறது என்ன? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரங்களுக்கு, அவஸ்தாத்ரயத்திற்கு, பஞ்ச கோஷங்களுக்கு அனைத்திற்கும் விலட்சணமாக இருக்கக்கூடிய சாட்சியான சச்சிதானந்தம் தான் ஆத்மா. படிச்சோமா படிக்கலையா? அப்ப நான் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? நான் யாரு பின்ன? நான் அந்த ஆத்மா அப்படின்னு என்ன புரிஞ்சுட்டா இந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கான இந்த உருவம் இப்படி வச்சுக்கலாம், இந்த உருவம்ங்கிறதுக்கான முக்கியத்துவம் போயிடுது, வேனிஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் நான் அந்த இறைவனையும் உருவமற்றவனாக பார்க்க பழகிக் கொள்வேன். அப்போ நான் இந்த தேக அபிமானம் இருக்குல்ல, அது எனக்கு எது தடுக்கிறதுனா இந்த உருவம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற அந்த அபிமானம், பற்று. இந்த பற்று தான் என்ன அந்த மாதிரி திங்க் பண்ண விடாம தடுக்கிறது. அது இந்த பற்று இருக்கிறதுனால நான் என்ன பண்றேன், எப்ப பார்த்தாலும் நான் எனக்கு வந்து நல்லா அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கணும், விதவிதமா நகை பண்ணி போட்டுக்கணும். அதே மாதிரி என்னோட வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுக்கும் விதவிதமா கலர் கலரா ட்ரெஸ் போடணும், கலர் கலரா நகை போடணும், கலர் கலரா அவனை வந்து அலங்கரிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். நான் இப்ப எங்க நான் வந்து நிராகார சைத்தன்யமா பாக்குறேனா இல்ல உருவமா பாக்குறேனா? உருவமா பாக்குறேன். ஏன்னா எனக்கு எப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிண்டா, ஒரு நகை போட்டுண்டா ஒரு இடத்துக்கு போனா வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாதிரிதான் நான் அவனையும் அந்த அந்த அந்த
லட்டு கோபாலையும் நான் அப்படித்தான் பாக்குறேன். அதனாலதான் விதவிதமான ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன். டெய்லி திங்கக்கிழமை இந்த கலரு, செவ்வாய்க்கிழமை இந்த கலருன்னு போட்டு அலங்காரம் பண்ணி பார்ப்பேன். நான் இது எல்லாத்தையும் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்றேன், தயவு செஞ்சு நினைக்காதீங்கோ. நான் என்ன சொல்ல வரேங்கிறத மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கும். இந்த பக்தியை இழிவுபடுத்தவில்லை. ஆனால் இந்த பக்தி எமோஷனல் பக்தி. இந்த பக்தியிலிருந்து நாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். நான் பிளஸ் டூலயே இருக்க முடியாது. நான் டிகிரி எல்லாம் படிக்கணும், காலேஜ் எல்லாம் பண்ண, பிஜி எல்லாம் பண்ணணும், நான் பிஹெச்டி எல்லாம் பண்ணணும், நிறைய வேலை இருக்கு. நான் இங்கேயே பிளஸ் டூலயே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா நான் எப்படி மேல போறது? அதைத்தான் சொல்ல வருதே தவிர்த்து, ஆஹா இவங்களுக்கு அப்ப பக்தியே கிடையாது போல இருக்கு, என்ன சுவாமி அலங்கரிக்கிறதெல்லாம் போய் கமெண்ட் பண்றாங்க, அப்படி நினைக்காதீங்க. இட் இஸ் நாட் கமெண்டிங். நம்ம எந்த ஸ்டேஜ் எதுக்கு தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சொல்லப்படுறதே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நல்லா இருக்கும் அந்த பக்தி எல்லாம். நிஜமாவே ரொம்ப மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு, மனசை சுத்தம் பண்றதுக்கு இட்ஸ் வெரி வெரி தேவை. ஆனா நான் நிராகார சைத்தன்யம் தான், சச்சிதானந்த ஸ்வரூபம் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும்னா ஐ ஹாவ் டு வாலண்டரிலி கம் அவுட் ஆஃப் இட். வந்துதான் ஆகணும். இல்லைன்னா அடுத்த ஜென்மால வர வைப்பார் பகவான். நானே சாய்ஸ் எடுத்துன்னு இப்பவே வெளில வந்துடலாம்ல. நான் அதுக்காக பண்ணவே கூடாதுன்னு இல்லை. நான் 1 மணி நேரம் பண்ண அலங்காரத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு பண்ணிட்டு படிக்க போயிட வேண்டியதான். டயத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. டயத்தை அட்ஜஸ்ட் பண்றதன் மூலமா மனசுக்கு எதை அதிகமா கொடுக்குறோங்கிறது இருக்குல்ல. மனசுக்கு அதிகமான இந்த உபனிஷத் கருத்துக்களையும் கீதையுடைய ஆழ்ந்த கருத்துக்களையும் கொடுக்க கொடுக்க அது என்ன பண்ணும்னா அதையே டுவெல் பண்ணும். அதுக்கு டைம் வேணும். டைமே கொடுக்காம நம்ம நீங்க சொல்ற மாதிரி எனக்கு சொல்ல வரலன்னா நாங்க சொல்லணும், நம்மள மனசு கிட்ட திருப்பி திருப்பி சொல்லணும், நீ இதையே நினை, இதையே நினை, இதையே நினை. அந்த அந்த செல்ஃப் டாக்கும் அந்த கொடுக்குற டைமும் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், இல்லைன்னா ஹெல்ப் பண்ண. அதனாலதான் அவர் சொல்ற இந்த அவ்வியக்த கதி அப்படிங்கிறது அவனுக்கு கஷ்டம். ஏன்னா அவன் இன்னும் அங்கேயே இருக்கான். அவன் தேகாபிமானத்திலேயே அவன் இருக்கான். நான் நிர்குண பிரம்மன், நான் தான் ஆத்மா அப்படிங்கறத அவன் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்லை. புரிஞ்சுக்காத வரைக்கும் அவனுக்கு அது கஷ்டம். புரிஞ்சாச்சு இப்ப சரி, இது நீங்க இதை வைத்துக்கொண்டு சரீரத்துல உணர்ச்சி இல்லாம இருக்கணுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா நிறைய ராங் கன்செப்ஷன்ஸ் வந்துரும். அப்ப எனக்கு ஒருத்தர் வெட்டினா கூட நான் அப்படியே காட்டிட்டே இருப்பேன், ரத்தம் சொட்டட்டும், நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். அந்த மாதிரி கிறுக்குத்தனமாலாம் இருக்கக்கூடாது. சரீரத்தோடைய உணர்ச்சிகளுக்கும் சரீரத்திற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நான் அதுக்குதான் சொல்றேன், இந்த தேகமும் இருக்கணும். நான் படிக்கிறதுக்கே எனக்கு தேகம் இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த தேகத்தை நான் பாதுகாக்கணும். இது எனக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொருளே அன்றி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வஸ்து கிடையாது. இது பெருமைக்குரியது கிடையாது, இது அவசியத்துக்குரியது. This is a need, this is not a want. இது எனக்கு வந்து எனக்கு இதை வாங்கி வச்சுக்கணும்ன்ற ஒரு பொருள் வேற, எனக்கு அவசிய தேவைங்கிறது ஒரு பொருள் வேற இல்லையா? நம்ம இதை லக்ஸூரியஸ் பொருளா ஆக்கிடக்கூடாது. இது வெறும் ஒரு டூல் தான். இந்த டூலை வைத்துக் கொண்டுதான் நாம எல்லா காரியத்தையும் பண்ண போறோம். காலையில கண்ணு விழிச்சு எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் சத்காரியங்கள்ல இருக்கணும், செய்யணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த தேகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அப்ப மோட்சம் வந்து எனக்கு விஸ்வரூப உபாசனையினால கிடைக்காதா அப்படின்னா கிடைக்காது. அதுதான் இவர் சொல்றாரு. அவனுக்கு இது கஷ்டம். ஏன்னா அவன் தன்னை ஒரு உருவமாக நினைத்த, நீங்க இந்த இடத்துல அவன் ஏகரூப, நான் எக்ஸாம்பிளுக்கு ஏகரூப உபாசனை சொன்னேன். பட் என்ன பகவான் சொல்ல வர்றாரு அப்படின்னா ஈவன் விஸ்வரூப உபாசனையே பண்ணி கொண்டிருக்கிறான். அதுதான் பிளஸ் டூன்னு சொன்னேன். ஈவன் விஸ்வரூப உபாசனையே பண்ணி கொண்டிருக்கிறான்னா கூட அப்பவும் அவன் உருவத்தை தான் பார்க்கிறானே அல்லாமல் அவன் உருவமற்ற அந்த அருவக்கடவுளை அவன் சிந்திக்கவில்லை. அவன் எப்படி அந்த அருவக்கடவுளை சிந்திக்கணும்னா அது நிறமற்றது, ஒளியற்றது, வடிவமற்றதுன்னு எல்லாம் இருக்குல்ல, அந்த லட்சணங்களை அவன் அதிகமாக சிந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். இங்க விஷயம் என்ன அப்படின்னா நேரம் தான். இயல்பா நமக்கு வரக்கூடிய இது எண்ணம் என்னன்னா, நான் இந்த உடல், ஈஸ்வரன் எனக்கு வேறாக இருக்கிறார், நான் ஈஸ்வரனுக்கு அடிமை, நான் ஈஸ்வரனுக்கு சரணாகதி பண்ணுகிறேன். இது இயல்பாக வரக்கூடிய ஒரு ஜீவாத்மாவுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம், தப்பே இல்லை. ஆனா அங்கேருந்து எலிவேட் ஆரோமா ஆகலையா? இங்க கொஸ்டின் அதுதான். பகவான் என்ன சொல்றாருன்னா, எலிவேட் ஆகாதவனுக்கு இது கஷ்டம்தான். இந்த பக்தி அப்படிங்கிறது உருவ வழிபாட்டுக்குள் அவன் சிக்கிக் கொண்டான் என்றால், தன்னை உருவமாக நினைத்துக் கொள்பவன் உருவ வழிபாட்டுக்குள் சிக்கிக் கொள்கிறான்.
அதனால் அவனால் அருவ வழிபாட்டுக்குள் அவரால் வர முடியவில்லை. அக்ஷர பிரம்மத்திற்கு பிரம்ம உபாசனைக்கு அவன் வர முடியாததுக்கு காரணம் என்னன்னா, அவன் இன்னும் தன்னுடைய தேகாபிமானத்தை விடவே இல்லை. அதாங்க இது. 6, 7, 8 இந்த 3 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, இது விஸ்வரூப உபாசன பக்தனை பத்தி பேசுறது. இந்த 3 ஸ்லோகமும் பகவான் விஸ்வரூப உபாசனை, இது எல்லாமே பகவான் வாச்சுதான். இந்த விஸ்வரூப உபாசனை பக்தனை பத்தி பேசுறது. இன்னைக்கு நேரம் கம்மியா இருக்கு, இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த 3 ஸ்லோகத்தையும் சாண்ட் பண்ணிட்டு இதுக்கான பதவுரையும் பொழிப்புரையும் வாசிக்க போறேன். இது 3ஐயும் சேர்த்துதான் படிக்கணும். தனித்தனியா படிச்சாக்க இது ஆகாது, கம்பைன் ஆகாது. அதனால நம்ம அதை சேர்த்து படிக்கிறோம், சேர்த்துதான் எழுதியும் வச்சுக்கணும். அது மட்டும் இன்னைக்கு பார்த்துடலாம். விளக்க உரையை அடுத்த சத்சங்கத்துல படிப்பேன். ஏது சர்வாணி கர்மாணி மயி சந்யஸ்ய மத்பராः அனன்யேனைவ யோகேன மாம் த்யாயந்த உபாசதே தேஷாமஹம் சமுத்தர்த்தா மிருத்யு சம்சார சாகராத் பவாமி ந சிராத் பார்த்த மய்யாவேசித சேதசா மய்யேவ மனாதத்ஸ்வ மயி புத்திம் நிவேஷய நிவசிஷ்யசி மய்யேவ அத ஊர்த்வம் ந சம்சயः. ஆனால் எவர்கள் மத்பராக என்னையே குறிக்கோளாக கொண்டு மயி என்னிடத்தில் சர்வாணி அனைத்து கர்மாணி செயல்களையும் சந்நியஸ்ய அர்ப்பணித்துவிட்டு அனன்யேன வைராகியத்துடன், அதாவது சந்நியாச புத்தியுடன், யோகேன ஏவ யோகத்தினால், மாம் விஸ்வரூபமாகிய என்னை தியாயந்தக தியானம் செய்து உபாசத்தே வழிபடுகிறார்களோ, ஹே பார்த்த, ஓ அர்ஜுனா, மயி என்னிடத்தில் ஆவேசித சேதசாம் நன்கு மனதை செலுத்திய தேஷாம் அவர்களுக்கு அகம் நான் மிருத்யு சம்சார சாகராத் மரணத்துடன் கூடிய பிறவிக் கடலிலிருந்து நச்சிராத் விரைவில் சமுத்தர்த்தா உய்விக்கின்றவனாக பவாமி ஆகிறேன். மயி ஏவ என்னிடத்திலேயே மனக மனதை ஆதத்ஸ்வ வை, மயி என்னிடத்தில் புத்திம் புத்தியை நிவேஷ்ய செலுத்து, அதக ஊர்த்வம் இதற்கு பிறகு மயி ஏவ என்னிடத்திலேயே நிவசிஷ்யசி வசிப்பாய் ந சம்சயः இதில் சந்தேகம் இல்லை. ஆனால் எவர்கள் என்னையே குறிக்கோளாக கொண்டு என்னிடத்தில் அனைத்து செயல்களையும் அர்ப்பணித்துவிட்டு வைராகியத்துடன் யோகத்தினால் விஸ்வரூபமாகிய என்னை தியானம் செய்து வழிபடுகிறார்களோ, ஓ அர்ஜுனா, என்னிடத்தில் நன்கு மனதை செலுத்திய அவர்களுக்கு நான் மரணத்துடன் கூடிய பிறவிக்கடலிலிருந்து விரைவில் உய்விக்கின்றவனாக ஆகிறேன். என்னிடத்திலேயே மனதை வை, என்னிடத்தில் புத்தியை செலுத்து, இதற்கு பிறகு என்னிடத்திலேயே வசிப்பாய், இதில் சந்தேகம் இல்லை. நிறைய கிளாரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுல இருக்கு. நம்ம தாட்டுக்கு நிறைய வேலை இருக்கு. இதுல பார்க்கலாம். நம்ம இதோட இன்ட்ரெஸ்டிங் வியாக்கியானங்களை அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இந்த அளவுல இன்னைக்கு சத்சங்கத்தை நான் நிறைவேற்றேன். ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.